எல்லாரும் இப்போ என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்பாத்தி மிஷின் வந்து நீங்கள் ஹை பட்ஜெட்டில் கொடுக்காதீங்க, ரொம்ப எங்களுக்கு லோ பட்ஜெட்டில் காம்பேக்டாக வேணும். இப்போ எல்லாருமே காம்பேக்டாக வேணும், ரேட்டு கம்மியாக வேணும், ஆனால் குவாலிட்டியாக வேணும்னு கேட்குறீங்க. ஸோ நாங்கள் மட்டும் இல்லைன்னு சொல்லிடுவோமா? வாங்க, அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரியே சப்பாத்தி மிஷின் ரொம்ப காம்பேக்டாக ஹை குவாலிட்டியில் சின்ன பட்ஜெட்டில் பார்க்கலாமா? நம்ம கஸ்டமர்ஸ் கேட்ட மாதிரியே ஒரு சின்ன காம்பேக்டாக பார்த்தீங்களா, ஒரு சின்ன டேபிள்குள்ளேயே அது அடங்கிருச்சு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான சப்பாத்தி மிஷின் நம்ம கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த சப்பாத்தி மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸு வீட்டு கரண்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மிஷின் தாங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் ஹவர் 200 to 400 சப்பாத்திஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். நம்ம வந்து இந்த சப்பாத்தி மேக்கரில் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஹாஃப் குக் சப்பாத்தி மேக்கர், அதாவது வந்து ஹாஃப் குக்காய் வரும். நீங்கள் நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் பேக்கெட் பண்ணி சப்பாத்தி பேக்கெட் பண்ணி கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் கேன்டீன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, இல்லை ஆர்மி எல்லாம் வச்சுருக்கீங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கேன்டீனுக்கு நாங்கள் ரெடிமேட் சப்பாத்தியாக போட்டு வச்சுட்டு எப்போ வேணுமோ நாங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், அது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில். ஸோ பட்ஜெட் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள். ஸோ இதோட டெமோ வீடியோஸ் என்னங்கிறது பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ இந்த மிஷினோட ஆப்ரேஷன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதில் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குங்க. அது போக டெம்பரேச்சர், நம்ம மெயினாக வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறது தான். இதில் வந்து 210 to 230 வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். 230 வரைக்கும் டெம்பரேச்சர் செட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த மிஷின் வந்து ஹீட் ஆகணும். அந்த 230 டெம்பரேச்சர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி ஒரு ஆன் ஸ்விட்ச் இருக்குது, அந்த ஆன் ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த ஆன் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பால் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட் நம்ம இந்த பால்ஸை வந்து நம்ம இங்கே வச்சு கொடுத்துட்டா போதும், இது வந்து நம்ம வந்துடும். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி மிஷினோட வீடியோஸ் பார்த்தீங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் உங்களுக்கு வேணும், காம்பேக்டாக வேணும்னா நீங்கள் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.